இதே புரட்சி தலைவி அம்மாவர்கள் மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கின்ற பொழுது எவ்வளவு பிரச்சனை என்பது உங்களுக்கு நாடே அறியும். அறிவிச்சவர் சொன்னதை போல இன்றைக்கு முதலமைச்சர் இருக்கிற அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் உட்பட எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் ஏளனமாக கிழனமாக கீழ்த்தரமாக என்னை எல்லாம் விமர்சனம் செய்தார்கள். எடப்பாடி பழனிசாமி தமிழகத்துடைய அமைச்சராக எத்தனை நாள் நீடிப்பார்? 10 நாளா, 1 மாதமா, 2 மாதமா, 3 மாதமா, 6 மாதமா என்று அவர்கள் கேள்வி எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் உங்களுடைய மகத்தான ஆதரவின் பேரிலே மேடையிலே வீட்டுக்கின்ற எங்களுடைய முன்னாள் அமைச்சருடைய ஆதரவோடு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரோடு 4 வருடம் 2 மாதம் சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு தந்த அரசு அம்மாவுடைய அரசு. இன்றைக்கும் தமிழகத்திற்கு எங்கு சென்றாலும் அந்த 4 வருடம் 2 மாத அம்மாவுடைய ஆட்சி தான் ஒரு பொற்கால ஆட்சி என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஒரு சிறப்பான ஆட்சியை நாங்கள் கொடுத்தோம். 4 வருடம் 2 மாத காலத்திலே பல்வேறு திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அளித்தோம். அதிலே மருத்துவத்துறை சிறப்பான செயல்பட்டு எனக்கு முன்னாலே பேசிய குறிப்பிட்டதை போல ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து சரித்திரத்தை படைத்த அரசு அம்மாவுடைய அரசாங்கம் தான். இன்றைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டார், நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குது என்று சொன்னார். அந்த ரகசியத்தை இதுவரைக்கும் தெரிவிக்கவே இல்லை. அதற்கு பிறகு ஒரு கையெழுத்தில் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுவிட்டு பல லட்சம் கையெழுத்துக்களை மக்களிடத்திலே பெற்று அதையாவது உருப்படியாக சென்றார் என்றால் அதுவும் இல்லை. அண்மையிலே திமுக இளைஞர் மாநில மாநாடு சேலத்திலே நடைபெற்றது. அந்த மாநாட்டிலே அந்த அரங்கிலே நீட் தேர்வு ரத்து செய்வதற்காக பல தரப்பிடமிருந்து வாங்கப்பட்ட கையெழுத்து, அவருடைய கூட்டணி கட்சி தலைவரிடத்திலிருந்து வாங்கப்பட்ட கையெழுத்துக்கள் எல்லாம் சிதறை கிடந்து காலிலே மிதிபட்டு குப்பை தொட்டிக்கு போன காட்சியை நாம் தொலைக்காட்சியிலே பார்த்தோம். இதுதான் நீட் தேர்வு ரத்து செய்கின்ற ரகசியம். இதற்கு முன்பு ஒன்று செய்தார், ஊராக போனார். அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின், அவருடைய முன்னாள் அமைச்சர்கள் அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். ஊரா போய் ஒரு திண்ணையை பார்த்து பெட்டிட்ட போட்டு அமர்ந்து, உங்களுக்கு என்ன குறை இருக்குது சொல்லுங்க, நான் ஒரு பெட்டி வச்சிருக்கிறேன். எப்பவுமே பெட்டி மேலதான் கண்ணு ஸ்டாலினுக்கு, மக்கள் மீது கண்ணு கிடையாது. பொட்டி வாங்கி பழக்கம் இல்ல. அதே பெட்டியை வைத்து உங்களுடைய குறைகளை நீங்கள் எழுதி மனுவாக அந்த பெட்டியிலே போடுங்கள், அந்த பெட்டியை பூட்டி நான் பத்திரமாக வைத்துக் கொள்வேன் என்று சொன்னார். ஆட்சிக்கு வந்தவரும் அந்த பெட்டியை திறந்து இருக்கின்ற மனுவை பரிசீலித்து உடனுக்குடன் நிறைவேற்றுவேன் சொன்னார். சாமி தொலைஞ்சு போச்சாட்டு கிடைக்கல. எப்படி தந்திரமாக கவர்ச்சியாக மக்களிடத்திலே பேசி மக்களை கவர்ந்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதற்கு பிறகு மற்றொன்றையும் சொன்னார், நான் முதலமைச்சர் ஆனவுடன் நீங்கள் எழுதி என்னிடம் வைத்த கோரிக்கை பெட்டியிலே போட்டிருந்தாலும் அதை நிறைவேறவில்லை என்றால் என்னுடைய அறை திறந்தே இருக்கும், எப்பொழுது வேணாலும் நேரடியாக வந்து என்னை சந்தித்து உங்களுடைய குறைகளை தீர்த்துக் கொள்ளலாம் என்று சொன்னார். எத்தனை பேரை நீங்க நேரில் பார்த்தீங்க? உங்க மந்திரியே பார்க்க முடியல, எம்எல்ஏ பார்க்க முடியல. எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன்.